அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் பங்குச்சந்தை தொழில் செய்யலாமா, ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருந்தால் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை செய்யலாம் அப்படின்றது இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தொழில் அமைப்பு அப்படின்னாலே 10ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். இதுக்கான ஃபஸ்ட்டு ரூலு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் தொழில் செய்வார். இது நம்ம பல டைம் பேசிட்டோம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்றது 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தாங்க சொல்லும். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன சொல்லும்னா 5ஆம் பாவம் தான் சொல்லும். எனவே எந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் 5வது வீட்டை குறிக்காட்டுதோ அந்த ஜாதகர் பங்கு சந்தை வகையில் தன்னுடைய தொழிலை செய்யலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆய்வுக்காக இந்த ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகோட டீட்டெயில்ஸில் 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் கேதுன்ற கிரகமாக விழுந்துருக்குதுங்க. இந்த கேதுன்ற கிரகம் என்ன வீடை குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 8, 10 இந்த வீட்டில் குறிக்காட்டுறாரு. அதில் பர்டிகுலராக 5வது வீட்டுடைய தொடர்புகள் வந்திருக்குது. இன்னொரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டுக்கு காரக கிரகம் 2 கிரகம் இருக்குதுங்க. ஒன்று குரு அப்படின்றது ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டை குறிக்கும். அதுக்கு அடுத்து புதன். இந்த 2 கிரகத்துடைய தொடர்பில் இருக்கணும். இப்போ இந்த ஜாதத்தில் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் கேதுவாக இருக்குது. கேது ஜாதத்தில் குருவாகவும் செயல்படுவார். ஏன்னா அவர் சாயா கிரகமாக இருக்கிறதால கேது எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்குதோ அந்த கிரகத்துடைய தன்மையாகவும் அவர் செயல்படுத்துவார் அப்படின்ற ஒரு விதியும் இதில் இருக்குது. அதை நம்ம இங்கே பார்க்கலாம். எனவே ஜாதகப்படி 10ஆம் பாவ உபநட்சத்திரம் 5வது வீட்டை குறிக்காட்டணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து துலா ராசியோட தொடர்பு ஏற்படுத்தணும். துலா ராசி அப்படின்றது பங்கு சந்தை சார்ந்த விஷயத்தை குறிக்கும். காரக கிரகம் எது ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு மற்றும் புதன் இந்த கிரகத்துடைய தொடர்புகள் இருக்கணும். இதெல்லாமே நம்ம 10ஆம் பாவன்ற தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். சேம் டைம் இல்லை 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரமும் 2, 6, 10, 11 வீடுகளை குறிக்காட்டுதா. ஏன்னா 5ஆம் பாவம் அப்படின்றதா பங்கு சந்தை சார்ந்த விஷயத்தை குறிக்கும். பங்கு சந்தையை தொழிலாக செய்ய முடியுமான்றதுக்காக தான் நம்ம 10ஆம் பாவத்துக்கு போய் பார்த்துருக்கோம். 5ஆம் பாவத்தையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம். இப்போ இந்த ஜாதத்தில் 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்குது. அந்த கேது அகைன் திரும்ப நமக்கு 1, 5, 8, 10 அதுலேருந்து 10வது வீட்டு குறிக்காட்டுது. அப்போ இவங்க ஷேர் மார்க்கெட் செய்யலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். தசாநாதனுடைய தொடர்புலாம் பார்க்கணும். தசாபுக்தி எல்லாமே பார்த்தோம்னா தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரம் 2, 5, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த தசையில் அவங்களுக்கு பங்கு சந்தை மூலம் நல்ல ஒரு பொருளாக